ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. கர்த்தருடைய மகாபெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நான் கூட கர்த்தாவே இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கார். ஹalleluya. கர்த்தாவே நமக்கு 2023 ஆண்டை வெற்றிகரமாக முடிக்க கிருபை செய்து நாட்கள் 2024 பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கார். ஸ்தோத்திரம். நான் கூட தேவ சன்னியாசத்துக்கு வந்து தேவனுக்கு நன்றி செலுத்த, தேவன் தொழுதுகளை தேவன் ஆராதிக்க கர்த்தர் நாம் கிருபை செய்திருக்கார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையை நம்ம செய்த எல்லா நன்மைக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது பிறகு நாட்கள் கூட நாம் தேவ சன்னியாசத்தை வந்து தேவனை துதித்து கொண்டே புதிய ஆண்டு பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்து கர்த்தர் நாட்கள் தேவனை தொழுது கொண்டு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கார். ஸ்தோத்திரம். உங்களோட சேர்ந்த கர்த்தர் அடியானுக்கும் கிருபை செய்திருக்கார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்படியே கர்த்தர் இயேசு நாமத்தினாலே உங்கள் எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கர்த்தர் கிருபையாக தெரிவிக்கிறோம். எல்லாத்துக்கும் ஹalleluya. ஸ்தோத்திரம். இப்போதும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வானமனை புசித்து விசேஷமாக வாக்குத்தத்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டை நம்ம வெற்றி நடைபோட கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். ஏசாயா 60:22 ஜெபத்தோடு கர்த்தர் வாக்கு விசுவாசத்தோட கேளுங்க. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். வாசிக்கலாம். இதோ இருள் பூமியையும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலத்துக்குரிய இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தமாக நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் சிறைப்பட்ட உடனே ஏசாயா தீர்க்கதரிசியாய் பலப்படுத்த முடியாத பல வார்த்தைகளை கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்தவர் பலப்படுத்தினார். இந்த வார்த்தை என்ன எதுக்காக என்று சொன்னால் அவங்க எழுப்பி பிரகாசிக்க முடியும், அவங்க தொடர்ந்து ஓட முடியும், ஆவிக்கு ஓட்டத்தில் வெற்றி காண முடியும், எழுந்திருக்க முடியும், அவங்க விசேஷமாய் அவர்களை எழுப்பி விட முடியாது சொன்ன வார்த்தையாகும். இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எழுந்து பிரயாசப்பட்டு ஓட முடியாது கொடுத்த ஒரு வார்த்தையாக வாசிக்கலாம். அதையும் எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மை உதித்தது என்று சொல்லி வாசிங்க. இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களை மூடலாம், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமென். ஹalleluya. இப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தட்டி எழுப்ப முடியாத சொன்ன வார்த்தையாகும். இப்படி சொல்லி இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படின்னா குடும்ப ஆசீர்வாதங்கள் இருக்கும், ஊழியர்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும், அதாவது கையும் பேச ஆசீர்வாதங்கள் இருக்கும். இப்படி செழிப்படம் தந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த சின்னவன் என்னவா மாறுவான்? ஆயிரமாக மாறுவான். அந்த ஆயிரமான சின்னவன் சிறியவன் என்ன வருவான்? பலத்த ஜாதியாவான். ஏற்ற காலத்தில் நடப்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தராய் நான் சொன்னேன் என்று சொல்லி ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ல வார்த்தைகளை கர்த்தர் வார்த்தையிலே நினைவுபடுத்துகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த வசனம் நமக்கு என்ன குறிக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்றதுமா? சிறுமைப்பட்டவர்களை காண்கிற தேவன் என்று பார்க்கிறோம். ஹalleluya. இந்த வசனம் என்ன சொல்றது? சிறுமைப்பட்ட ஜனங்களை கர்த்தர் செய்கிறார், காண்கிறார். சிறுமைப்பட்ட கர்த்தர் செய்கிறார், உயர்த்துகிறார் என்கிறதை இங்கே நம்ம வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதாவது இந்த சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் காண்கிற தேவனாக இருக்கக்கூடியாய் அவங்க சிறுமைத்தனத்திலே இருந்து விடாதபடிக்கு கர்த்தர் உயர்த்த முடியாத ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எந்த ஒரு சிறுமைத்தனமும், எந்த ஒரு தனிமைத்துவமும், எந்த ஒரு அதாவது புறக்கணிக்கப்பட்ட நிலைமையாக இருக்கிற ஒரு சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கையானது அப்படியே இருந்து விடாதபடிக்கு அவன் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் இங்கே நேராக நடத்துகிறதை நாம் இந்த வசனம் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். எவனுமே கிறிஸ்துவ ஜீவியத்திலே சிறுமைப்பட்டவர்களாக இருந்து விடக்கூடாதுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்துவ ஜீவியத்தில் யாரும் சிறுமைப்பட்டவர்களாக அப்படி தேங்கி கிடக்கக்கூடாதுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. யாருமே கிறிஸ்துவ ஜீவியத்திலே சிறுமைப்பட்டவர்களாக இருந்து எழுப்பி பிரகாசிக்காமல் இருக்கக்கூடாது என்கிறது தேவ சித்தமாக இருக்குது. ஆயினால் கர்த்தர் முடிவு செய்தார், இவர்களை நான் என்ன செய்வேன்? எழுப்பி பிரகாசம் பண்ண முடியாத வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். அவர்களை இதை பின்பற்றினார். அவர்களை என்ன செய்வேன்? சின்னவனை ஆயிரமாகவும் சிறியவனை என்ன செய்வேன்? பலத்த ஜாதியமாக்குவேன் சொல்லி ஏற்ற காலத்திலே இந்த ஆண்டிலே நடப்பிப்பேன் சொல்லி கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். கர்த்தர் பசங்க சூத்திரம் இல்லாத இப்படி வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இதில் என்ன தெரியுது பாருங்களேன். இவ்வளோ காரியத்தை கர்த்தர் உணர்த்தி கொடுத்தார். இது என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்துவ ஜீவிய வாழ்க்கையிலே நாம் எங்கும் தேங்கி கிடக்காதபடிக்கு
கர்த்தர் என்ன செய்யறார்? படியேற வைக்கிறார். ஹalleluya. நல்ல கேட்டீங்க. திருப்பி நான் சொல்றது வார்த்தையோட அர்த்தம் சாராம்சம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவ ஜீவியத்திலே நாம் தேங்கி கிடக்காதபடிக்கு எழுந்து படியேற ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார்ங்கிறது வாக்குத்தத்தை நமக்கு வெளிப்படுத்துது. ஹalleluya. அப்ப இந்த வருஷம் கர்த்தர் என்ன செய்ய போறார்? நம்மளை படியேற வைக்க போகிறார். தேங்கி நிற்கிற வாழ்க்கையே கிடையாது. படியேறி வெற்றியை தொடர்புடைய கர்த்தர் செய்வாராக. ஹalleluya. ஆகையா அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நன்கு தெரியுது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு காரியம் உண்டாகுது. எப்படின்னா, சின்னவன் 1000 பெருக்கம் உண்டாகுதா இங்க பார்க்கிறோம். பெருக்கமான சின்னவன் இப்ப சிறிய குடும்பத்தாரா காணப்படுகிறான். சிறிய குடும்பத்தார் இப்ப என்னவா மாற போறாங்க? பெரிய தேசமாக பலத்த ஜாதியாக அவங்க மாற போறாங்க என்கிறத இங்க பார்க்கிறோம். இதை வைத்து நம்ம என்ன அறிந்து கொள்றோம் அப்படின்னா, அவன் படியேறுகிறான் என்கிற வார்த்தையை நம்ம இங்கே கற்றுக்கொள்கிறோம். என்னதுங்க? ஸ்டெப்பிங் ஆஃப் இன் கிறிஸ்டியன் லைஃப் இருந்து ஸ்டெப்பிங் ஆஃப் லைஃப் ஆஃப் தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. இங்கே சின்னவன் சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? லீஸ்ட், கடைசி ஆளுன்னு அர்த்தம். என்ன? கடைசி ஆள், லீஸ்ட் பர்சன், கடைசி ஆள், ரொம்ப சின்னவனா நம்ம சொல்லுவோம்ல. அப்போ 4 பிள்ளை இருக்கிற இடத்துல சின்னவன் சொல்லி கடைசி ஆள் பார்த்து சொல்லுவோம், சின்னவன் சொல்லுவோம். அந்த சின்னவனை கர்த்தர் எடுத்து என்ன செய்ய போறார்? எத்தனை மாற்ற போறாரு? 1000 மல்டிபிள் பண்ண போறார். அவனை உயர்த்தி 1000 மல்டிபிள் பண்ண வைத்து இப்போ குடும்பமும் 1000 என்ன செய்வாங்க? மாறிடுவான். இப்போ அந்த சின்ன குடும்பம், அதாவது ஒருத்தர் ஆனது மல்டிபிள் ஆகி பல பேர் இணைக்கப்பட்டு ஒரு குடும்பமாகி இந்த சின்ன குடும்பம் இப்போ என்ன ஆகுது? பலத்த ஜாதியாய் அந்த தேசம் முழுவதும் ஆகப்போகுதுங்கிற கதை சொல்றார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உள்ளதாக. அப்போ இது எங்க இருந்து இந்த காரியம் ஆரம்பிக்க தெரியுமா? ஒரு சின்ன ஆள்கிட்ட இருந்து இந்த காரியம் ஆரம்பிக்க. ஹalleluya. ஒரு இடத்துல பலச்ச தேவனுடைய பலச்ச ஜாதியில மக்களா மாறதுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஒரு சின்ன ஆள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். ஒரு சின்ன ஆள் இப்போ என்னவா மாறுவாரு? பல ஆட்கள் அவங்களோட பெருக்கமாகி இணைக்கப்பட்டு இப்போ என்னவா மாறுவாங்க? அவங்க 1000 பேரா மாறுவாங்க. இந்த 1000 பேர் சேர்ந்த குடும்பமானது சின்ன குடும்பமா இருக்கலாம். அந்த குடும்பம் இப்போ என்னவா மாறப்போகுது? பலத்த ஜாதியாக மாறப்போகுது. தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாத சிறியவன் பலத்த ஜாதியாவான்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாத நாம் இப்போ சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒரு சிலராக கூடியிருக்கலாம், சின்னவர்களாக இருக்கலாம், இருக்கையிலே சின்ன சபையாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இங்கே தான் என்ன செய்கிறார்? 1000 பேரை சேர்க்க போகிறார். ஹalleluya. இந்த 1000 பேர் சேர்த்து கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு பலத்த ஜாதியாய் மாற்ற போகிறார். உங்களுக்கு இது ஆச்சரியமா இதெல்லாம் நடக்குமா? இதை விசுவாசிக்க வேண்டும். வாக்குத்தத்தை எதுக்கு தெரியுமா? விசுவாசிக்கிறது தான். சும்மா வாக்குத்தத்தை அட்டை வச்சு பைபிளுக்குள்ள வைக்கிறது இல்லை. வாக்குத்தத்தை எதுக்கு? விசுவாசித்து அந்த ஆண்டில் நீங்கள் வெற்றி நடை போடுறது தான். அப்போ இந்த வருஷம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இனி சிறுமைப்பட்டவர்கள் நாம் காணப்படுவதில்லை. கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? மல்டிபிள் பண்ண வைக்க போகிறார். ஹalleluya. ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அது மாத்திரம் இல்லை, ஒரு பலத்த ஸ்ட்ரென்த்தை கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் வசனம் சூத்திரம் இல்லாத இங்கே நம்ம பார்க்குற வார்த்தை என்ன தெரியுமா? 2 காரியங்கள் இங்கே செய்து பார்க்கிறேன். அது மூலமா 3ஆவது காரியத்தை மறந்து கொள்கிறேன். என்ன தெரியுமா? அந்த வசனத்தில் ஒரு 3 சப்ஜெக்டுகள் இருக்கு, 3 சாராம்சம் இருக்கு. என்ன அப்படின்னா, சின்னவனை 1000 மாற்றுறது பேர் என்னது? மல்டிப்ளைங். அது பேர் என்னது? பெருக்கம். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். 1. இந்த பெருக்கம் எப்படி இருக்குன்னா, 0லேருந்து அந்த 1லேருந்து 1000 வரைக்கும் போகிறதுனால இது பேர் என்னது? அசெண்டிங் ஆர்டர். இது பேர் என்னது? ஏறுமுகம். கர்த்தர் உயர்த்துறது தான் என்னது? ஏறுமுகம். கர்த்தர் உயர்த்துற பேர் என்ன சொல்லுவோம்? அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஒரு வருஷத்துல 2 சாராம்சம் இருக்கு. எப்படின்னா, ஒரு சின்னவன் 1000 ஆகுதுக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் அவனை படிப்படியா ஏறி வர செய்து அவனை உயர்த்தி 1000 பேருக்குள்ள அசெண்டிங் ஆர்டர்ல வைத்து அவனை என்ன செய்யற? மல்டிபிள் பண்ணி பெருக்கத்தை உண்டு கொள்கிறார். ஹalleluya. அப்போ இந்த வருஷத்துல என்ன சாராம்சம் இருக்கு? அசெண்டிங் அண்ட் மல்டிப்ளையிங். தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாத ஏறுமுகம் தான் இது. என்னது? ஏறுமுகம். இந்த ஆண்டு நமக்கு ஏறுமுகமும் அமையும். ஹalleluya. கர்த்தர் இந்த ஆண்டு நம்ம படியேற செய்ய போகிறார். ஒன்று எத்தமா மாற்ற போகிறார்? வரிசையா 1 2 3 4 5 6 7 போய் இப்போ எங்கே போய் கவுண்டர் நிற்க போது? அசெண்டிங் ஆர்டர் போய் கவுண்டர் எங்கே பண்ணிக்க போகுது? 1000 போய் அது என்ன செய்யறார்? மல்டிபிள் ஆக போகிறார். ஹalleluya. இங்க இந்த சாராம்சத்தை பார்க்கிறோம். அப்போ இந்த முதல் வசனத்தில் சின்னவன் 1000 ஆகிறான் என்கிற காரியத்தில் 2 காரியம் உண்டாது. இனி நமக்கு ஏர்முகம் தான். இது ஒரு அசெண்டிங் தான். இனிமேல் கர்த்தர் இனி உயர்த்த போகிறது தான். உயர்த்தி என்னவா மாற்ற போகிறார்?
ஆயிரங்கள் நபர்கள் சேர்க்கத்தக்கதை மல்டிபிளாக பெருக்கமாக என்ன செய்கிறார்? மாற்ற போகிறார். இது 2 சாராம்சம் பார்க்கிறோம். அடுத்த பகுதியை வாசிங்க. சிறியவன் பலத்த ஜாதியாவான். இதுல ஒரு சாராம்சம் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த சிறியவன் என்னவாவான்? பல பேர் ஐக்கியம் கொண்டு என்ன செய்வான்? பலப்படுவான். ஹalleluya, ஸ்ட்ரெngthen ஆவான். இதுல 3ஆவது சாராம்சம் என்னதுமா? கர்த்தர் அவனை பலத்த ஸ்ட்ரெngthen மாத்துவார். தேவனுடைய ஸ்தோத்திரம். 3 சாராம்சம் இருக்கு. என்னங்க 3 சாராம்சம்? 1 2 3 0 இருந்து 1 2 3 படியேற வச்சு அசெண்டிங் ஆர்டர் போக வைக்கிறார். ஏறுமுகமா கர்த்தர் போக வைக்கிறார். அடுத்தது அந்த 1000 மல்டிப்ளை பண்ண வைக்கிறார். அடுத்தது என்ன செய்யறார்? அவங்கள பலத்த ஜாதியா என்ன செய்யறார்? ஸ்ட்ரெngthen மாத்துறார். அப்புறம் 3 சாராம்சம் இந்த வசனத்துல என்ன இருக்குன்னா, அசெண்டிங், மல்டிப்ளையிங் அண்ட் ஸ்ட்ரெngthening. தமிழ்ல படியேற செய்கிறார், பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார், 3வது பலப்படுத்துகிறார். ஹalleluya. இந்த 3 காரியம் கர்த்தர் 2024 நம்மளுக்கு நிறைவேற்றுவாராக. ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்க நம்ம பார்க்கிறோம் 3 காரியங்களை. இது விழாவரியா பார்ப்போம். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு காரியத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது படியேற வாழ்க்கையா, தேங்கி கிடக்கிற வாழ்க்கை அல்ல. இட் இஸ் நாட் எ ஸ்டாக்னன்ட் வாட்டர். இட் இஸ் எ படியேற வாழ்க்கை, அசெண்டிங் லைஃப் ஆஃப், ஸ்டெப்பிங் ஆஃப் லைஃப் ஆஃப். ஒரு தேங்கி தங்கி கிடக்கிற ஒரு தண்ணி போல நம்ம இருக்கிற வாழ்க்கை அல்ல, ஓடுகிற நதி போலாக எழுந்து நடக்கக்கூடிய, எழுந்து பிரகாசிக்கிற, படியேறக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. அப்படியே முடங்கி கிடக்கிறதும், அப்படியே இருந்த நிலையில இருக்கிறதும், அப்படியே எனக்கு வாழ்க்கை போதும் என்கிறதும் கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. படி ஏறணும் நீ. ஹalleluya. எப்படி செய்யணுங்க? அசெண்டிங் ஆகணும், படி ஏறணும். நீ உயர்த்தப்பட வேண்டும், நீ மல்டிபிள் ஆக வேண்டும், பலத்த ஜாதி ஆக வேண்டும். இது தேவனுடைய சித்தம். ஹalleluya. கர்த்தர் வாக்குத்தத்தம் நம்ம மத்தியிலே இந்த 2024 நிறைவேற்றுவாராக. ஹalleluya. படியேற செய்வார் கர்த்தர் இந்த 2024 நம்மை. தேங்கி கிடக்கிற வாழ்க்கை 2024 நமக்கு இருக்காது. படியேற வாழ்க்கை, ஸ்டெப்பிங் அப் உடைய லைஃப் நமக்கு உண்டு. தேங்கி கிடக்கிற ஸ்டாக்னன்ட் வாட்டர்ல இருக்கக்கூடாது. உடம்புலாம் என்ன செய்யும்? தேங்கி தான் கிடக்கும். அப்புறம் 4 நாள் அது என்னவோ மாறும். எல்லா பூச்சியும் அதில் உட்காந்துக்கும், எல்லா அழுக்கும் அதில் இருக்கும், பாசி படியும், கடைசி சாக்கடை போல காணும். அப்படி இருக்கோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஓடுற நதி போல என்ன செய்யணும்? பரிசுத்தமாக என்ன செய்யணும்? படி ஏறி போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை. ஹalleluya. அசெண்டிங் ஆடுறான். அசெண்டிங் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையா. ஸ்டெப்பிங் ஆஃப் லைஃப் தான் இது கிறிஸ்துவ லைஃபா. தேங்கி கிடக்க வாழ்க்கை இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை உங்களை தட்டி எழுப்போம். தேங்கி கிடக்க விடாது, ஒரு இடத்துல தங்கி இருக்க விடாது, தேங்கி விடாது. அது என்ன செய்யும்? எழுப்பி பிரகாசிக்கப்படணும். அதுதான் கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் இந்த 2000 உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை, ஒரு புதிய ஆஸ்பத்திரியை காண்பீர்கள், ஒரு புதிய வழியை நீங்கள் காண்பீர்கள். படியேற வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள். தேங்கி கிடக்கிற வாழ்க்கை அல்ல, ஒரு இடத்துல தங்கி இருக்கிற வாழ்க்கையில படியேறுற வாழ்க்கை. படியேறி உயர்த்தப்பட்டு 1000 படிக்கு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாம். அது மல்டிபிள் ஆகக்கூடிய வாழ்க்கை, பெருக்கம் பண்ணக்கூடிய வாழ்க்கையாம். விசேஷமாய் பலத்த ஜாதியா மாறுகிற ஒரு வாழ்க்கையாம். ஹalleluya. கர்த்தர் 2024 நமக்கு படியேற செய்கிற வாழ்க்கையாக, படியேற ஆண்டவராக நம்மை மாற்றுவாராக. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையால் இங்கே 3 காரியத்தை வாக்குத்தத்தத்தில் பார்க்கிறோம். நம்மளை படியேற செய்கிறார். எப்படி படியேற செய்கிறார்? அசெண்டிங் ஆர்டர். எப்படி போகுது கவுண்டரு? 1 2 3 4 அப்படின்னு 1000 வரைக்கும் இந்த கவுண்டர் போகிறது பார்க்கிறோம். அடுத்தது 1000 மல்டிபிள் ஆகிறதே. 1000 என்ன அர்த்தம்? அது 1லேருந்து 1000 வந்துட்டால் எழுது, அது பேர் மல்டிபிளேஷன், பெருக்கம் உண்டாக சொல்லி பார்க்கிறோம். 3வது இவங்க இந்த 1000 என்ன செய்வாங்க? பலத்த ஜாதியாக பலப்படுவாங்கங்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வருஷம் நம்மளோட சிறுமையை பார்க்கிறார். இதோ கொஞ்சம் பேர் தான் நீங்கள் வந்து ஆராதிக்க நினைக்காதீங்க. இது என்னவா மாறும்? ஏறுமுகமா மாறும். ஹalleluya. ஸ்டெப்பிங் அப்பா 1 2 3 கூட்டிகிட்டே போகும். ஒவ்வொரு மாதம் பாருங்க, சீக்கிரமா இங்கே ஒரு நல்ல கவுண்டர் நிலைக்கு, அதாவது ஒரு நல்ல ஒரு பெருக்கத்துக்குள்ள ஒரு கவுண்டர் நம்பருக்கு இங்கே வரும். இது பலத்த ஜாதியாக மாறும். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிப்பாராக. இந்த சபை தொடர்ந்து 2024 படியேற ஒரு வாழ்க்கையை காணப்பட்டு அநேகர் இங்கே பெருக முடியாது. அநேகர் இங்கே வந்து பலத்த ஜாதியாக மாறும். கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் அப்படியே 2024 இந்த சபையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. இப்போ வாசிப்போம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக.
இதெல்லாம் கர்த்தர் ஏன் செய்கிறார் அப்படின்னு யோசிக்கும். சங்கீதம் 40:17 வாசிக்கும் போது கர்த்தர் நம்ம சிறுமையை நினைக்கிறாரா? ஏன் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்து நம்மளை எழும்ப பண்ணணும்? ஏன் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்து நம்மளை படிய வைக்கணும்? கர்த்தர் ஏன் அந்த வாக்குத்தத்தை கொடுத்து நம்மளை பெருக்கம் பண்ணணும்? கர்த்தர் ஏன் அந்த வாக்குத்தத்தை கொடுத்து நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணி பலப்படுத்தணும் அப்படின்னா உங்கள் சிறுமையை அவர் காண்கின்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிறுமைத்தனத்திலேயே நீங்கள் கடந்து விடக்கூடாது. அந்த சிறுமைத்தனத்தில் நீங்கள் தங்கி விடக்கூடாது. அந்த சிறுமைத்தனத்தில் நீங்கள் தேங்கி விடக்கூடாது. அப்படி தேக்கி விடக்கூடாது கர்த்தர் பார்க்கிறார். உங்களை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நான் சிறுமையும் நம்ம சிறுமை எளிமையானவராக இருக்கிறோம். அடுத்தது கர்த்தரே என் மேல் நினைவா இருந்து, இந்த சபையின் மேல் நினைவா இருந்து, நம்ம மேல் நினைவா இருந்து, தேவரே என் துணை, என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவனே. கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்க என்ன உண்டாகுது தெரியுமா? தேவரே என் சிறுமையை நீங்க என்னவா இருக்கிறீர்? என்னவா இருக்கிறீர்? சிறுமை என்னவா இருக்கிறீர்? நினைத்து பார்க்கிறவரா இருக்கிறீர்கள். மறுபடியும் வாசிங்க. அந்த என்ன வாசிங்க? நான் சிறுமை எளிமையானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருந்து. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த கர்த்தர் சிறுமைப்பட்டவர் என்ன செய்றார்? நினைவா இருக்கார். ஆனால் நம்ம மேல் என்ன செய்றார்? நினைவா இருக்கார். நம்மளை காண்கின்ற தேவனா இருக்கார். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் என்ன செய்றார்? நம்ம சிறுமையிலே இப்படி கடந்து விடக்கூடாதுன்னு அவர் பார்க்கிறார். நம்ம சிறுமையிலே இப்படி தேக்கி விடக்கூடாதுன்னு அவர் பார்க்கிறார். இந்த சிறுமையை உயர்த்த வேண்டுமே, எளிமையை பிரகாசிக்க வேண்டுமே, படியேற வேண்டுமே, ஆயிரமா பெருக வேண்டுமே, வளர்ந்த ஜாதியாக வேண்டுமே என்று சொல்லி அவர் நம்ம என்ன செய்றார்? என்னவா இருக்கிறார்? நினைவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்து நம்மளை எழும்ப செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம் உள்ளதாக இந்த காரியத்தை விடாவரையே பார்ப்போம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம். முதல்ல அசெண்டிங் ஆர்டரை பார்ப்போம். எப்படி கர்த்தர் படிப்படியாக ஆக்குறார், படியேற வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான், அடிக்கடி பார்க்குற வசனம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 24ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 37, 24. ஆதியாகமம் 37, 24. இப்போ யோசேப்பை குழியில போட்டாங்க. ரைட்டா? இப்போ அவன் சிறுமைப்பட்டவனப்ப பலத்த ஜாலியாக இருப்பானா? தனிப்பட்ட ஆளா அங்கே என்ன செய்யறான்? குழிக்குள்ள கிடக்கான். கர்த்தர் அவன் என்ன செய்யறா? பார்க்கிறார். சிறுமைப்பட்டது ஒரு ஆளை கர்த்தர் பார்க்கிறார். குழிக்குள்ள கிடக்கிற அந்த ஆளை கர்த்தர் பார்க்கிறார். என்ன ஆச்சு தெரியுமா? அந்த கர்த்தர் என்ன செய்யறா பாருங்க. அந்த குழியிலேயே அவனை தேக்கி விடாதபடிக்கு, அந்த குழியிலேயே அவன் கடந்து விடாதபடிக்கு, அந்த குழியிலேயே அவன் ஜீவனை விட்டுறாதபடிக்கு, அந்த குழியிலேயே அவன் ஜீவனை காத்து கொள்ளாதபடிக்கு அங்கேருந்து அவர் படியேற முடியாது செய்ய கர்த்தர் தீர்மானம் பண்ணினார். அந்த சிறுமையிலிருந்த கர்த்தர் நினைத்தார். ஹல்லேலூயா. 28 வாசிங்க. தெளிவா வாசிங்க. அந்த குழியிலிருந்து தூக்கி படியேற செய்கிறார். ஹல்லேலூயா. ஒன்னாம் நாளை கர்த்தர் செய்ய போறாரு. என்ன செய்றாரு? அவன வாழ்க்கையை அடுத்தபடி என்ன செய்ய போறாரு? கொண்டு போறார். படியேற செய்து இப்ப அழகா குழியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி பூமியில வாழக்கூடிய குழியிலிருந்து வாழ்ற வாழ்க்கையை கர்த்தர் யோசேப்பை தூக்கி விட்டு எங்க போனார்? பூமியிலே நல்ல ஒரு இடத்துல வாழக்கூடிய இஸ்ரவேல் ஜனத்துக்கு அங்க விட்டு போட்டார். இங்க படியேற செய்கிற தேவனாக பார்க்கிறோம். ஒரு மனிதனே அவன் எவ்வளவு கஷ்டப்பட்ட குழியில காணப்பட்டாலும், யாரால குழியில் தள்ளப்பட்டாலும், பிறரால் தள்ளப்பட்டாலும், பிறரால் ஒதுக்கப்பட்டாலும் கர்த்தர் அவனை ஒரு நாள் படியேற செய்வார். ஹல்லேலூயா. அவன் சிறுமனிதத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? சிறுமனிதத்தை கர்த்தர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் நம்மளோட ஒவ்வொரு ஸ்டேஜாக அப்படி படிப்படியாக படியேற செய்வாராங்க. அடுத்த வசனம் 39:1 வாசிங்க. இப்போ இஸ்மாயில் வித்தாச்சு. இப்போ 39:1 வாசிங்க. இப்போ எங்க போயிட்டாரு? இஸ்மாயில் எங்க போயிட்டாரு? யோசேப்பு அடுத்தபடி போயிட்டாரு. என்ன படிக்க போனாரு? போர்த்திபேர்ட்ட போயிட்டார். ஹல்லேலூயா. பார்வோன் அரண்மனைக்குள்ள போர்த்திபேருக்குள்ள போயிட்டார். ரெண்டு பசங்க சோத்திரம் உள்ளாத எப்படி படியேறா இருப்பாங்க. கர்த்தரில் நீங்கள் இந்த ஆய்வு சத்தத்தை நீங்கள் பார்க்கணும். எப்படின்னா எந்த இடத்துல கர்த்தர் அவனை யோசேப்பை அவனுக்கு இருந்த நிலையை தேக்கி வச்சாரா? இல்லை. குழியிலே போட்டு வச்சுட்டாரா? இல்லை. இஸ்மாயில்ட்டே அடிமைத்தனமா வச்சாரா? இல்லை. இப்போ எங்கே போயிட்டாருமோ?
போத்திப்பட போயிட்டாங்க. அங்கே சில பாவ சோதனை வந்தது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தது. பாவ சோதனை எதிர்த்தார். சிறைச்சாலை தள்ளப்பட்டார். சிறைச்சாலையிலே பானபாத்திரம் மூலமாய் கர்த்தர் அவனுக்கு நினைவு கொடுத்து ராஜாட்டே அவர் இவரை குறித்து சொல்லி அங்கிருந்து கர்த்தர் என்ன செஞ்சார்? பார்வனுடைய சொப்படுத்த ரகசியத்தை சொல்றத்தக்கதாய் கர்த்தர் என்ன செஞ்சார்? யோசேப்பு அங்கே விடுதலை செய்தார். இப்போ ஒரு அடுத்த படிக்கு போனார். வாசிக்கலாம். 20-21 வாசிக்கலாம். 41-40 வாசிங்க. 41-40 41-40. ஹalleluya. எங்க போயிட்டாங்க? அவன் நடுப்புற ஒரு சீன் இருந்தது. நம்ம சொல்ல அவன் சிறைச்சாலைக்கு போனதா இருக்கு பாருங்க. கர்த்தர் படிப்படியாக அவனை சிறாரு படியேற வைக்கிறான். அவனுக்கு ஏறுமுகமாக கர்த்தர் காணப்பட்டார். ஹalleluya. அவரை ஏற்றி விட முடியாத இந்த படிப்படியாக இருந்த சின்னவனை என்ன செஞ்சார்? கர்த்தர் படிப்படியாக ஏறுமுகத்திலே ஒரு 1000 லெவலுக்குள்ள ஒரு கவுண்டருக்கு போவதாக படியேற வச்சார். இப்போ என்ன பண்ணாராங்க? குழியிலிருந்து எடுத்து இஸ்மவேல் கையில் கொடுத்து, இஸ்மவேலிருந்து எங்கே கொடுத்தார்? போத்திபாட கொடுத்தார். இடையில போராட்டம் மூலமாக ஜெயிலுக்குள்ள இருந்த மாதிரி இருந்து மறுபடியும் அவன் கர்த்தர் பானபத்திரமா வெளியே கொண்டு வந்தார். அடுத்த படிக்கு மாற்றினார். இப்போ அடுத்த படிப்பு எங்கே இருக்கு? பார்வோன்ட்டு போய் அடுத்த படி எங்கே இருக்கு? நீ உன்னை அதிகாரி ஆகினேன் பார் என்று சொல்லி சொன்ன. வாசிக்கலாம். ஹalleluya. எப்படி பார்த்தீங்களா? ஒரு பெரிய அதிகாரம் கிடைச்சு. 42 வாசிங்க. இப்போ பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை மாற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு கொடுத்து வெள்ளி வஸ்திரங்களை உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்தில் வைத்து அழித்து அவனுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தன்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி எகிப்து தேசம் முழுமைக்கும் பலத்த சாதியாக்கத்தக்க ஒரு அசன்னிங்காட்ட ஏறுமா வச்சு படியேற வச்ச கர்த்தர் செய்த அவளை சிறுமைப்படத்தை நினைத்து பார்த்து அவளை என்ன செய்த? உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஹalleluya. நான் சொல்ல புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அசெண்டிங் காரியத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தர் ஒரு ஆளை உயர்த்தலை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஒரு ஆத்திரம் உயர்த்தின முடிவு பண்ணிட்டார். என்ன செய்வார்? அவரை படிப்படியாய் போவார். ஏன் படிப்படியாக போறாரு? எந்த இடத்துலையும் சிறுமத்தனத்தை அவன் என்ன செய்யக்கூடாதுங்க? தேக்கி வைக்கக்கூடாது. கர்த்தர் உங்கள் சிறுமத்தனத்தின் நாட்களை பார்க்கிறார். நீங்க இருக்க சிறுமத்தில் நீங்க தேக்கி விடாதபடிக்கு, தேங்கி கிடக்காதபடிக்கு, அப்படியே தங்கி இருக்காதபடிக்கு ஒவ்வொரு பகுதியா நகர்த்தி கர்த்தர் உயர்த்துவார். ஹalleluya. கர்த்தர் உயர்த்த முடிவு பண்ணிட்டார்னா நீங்க இருக்க சிறுமைப்படத்தை தேங்கி வைக்க போக மாட்டார். உடனே அவர் உங்களை நினைத்து செய்வார். படிப்படியாக நாங்கள் யோசேப்பு அப்படிதான் செய்தார். அவர் குழியில விழுந்தார்கள். சிறுமத்தை கர்த்தர் நினைவு கொண்டு பார்த்தார். உடனே இஸ்ரவேலுக்கு ஒரு படியை மாற்றினார். போத்திபாருக்கு ஒரு படியை மாற்றினார். அடுத்த படி கொண்டு வந்தார். மறுபடியும் அவர் சிறைச்சாலை தள்ளினார்கள். சிறைச்சாலை பானபாத்திரத்துக்கு ஒரு படியை மாற்றினார். பானபாத்திரத்திலிருந்து மறுபடியும் பார்வோனுக்கு ஒரு படியை மாற்றினார். இங்க அதிகாரியை மாற்றினார். இங்க சிஎம்ஓவும் மாற்றினார். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம். படிப்படியாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். எதுக்கு தெரியுமா? சின்னவன் என்ன செய்யணும்? 1000 மாற வேண்டும். ஹalleluya. தேசம் முழுவதும் அவனுக்கு உட்பட்டாயிற்று. யாருக்கு? யோசேப்பு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். படியேற செய்கிற வாழ்க்கையா கிறிஸ்துவ வாழ்க்கை? தேங்கி கிடக்கிற வாழ்க்கை இல்லை. ஒரு இடத்துல தங்கி கிடக்கிற வாழ்க்கை இல்லை. ஒரு இடத்துல ஓரமாக கிடக்கிற வாழ்க்கை இல்லை. எனக்கு என்னன்னு சொல்லி கிடக்கிற வாழ்க்கையில் எழுப்பி பிரகாசித்து படியேறி அடுத்தடுத்து கர்த்தர் உயர்த்த நிலைக்கு போகக்கூடிய வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு அந்த வாக்கு, அதுக்காக வாக்குத்தை நாங்கள் கொடுத்துருக்கிறார். அதுக்காக அவங்களை அழைக்கவும் செய்கிறார். கர்த்தர் சந்தோஷம் உண்டாதாக. அதே மாதிரி எஸ்தரும் பாருங்க. அவர் சகல ஸ்திரீகளும் இருந்தார்கள். சகல ஸ்திரீகளும் அங்கே இருந்தார்கள். ஆனாலும் எஸ்தர் மட்டும் கர்த்தர் என்ன செய்தார்? படிப்படியாக உயர்த்தினார். முதல்ல அவங்க அந்த ஆளுக்கு கண்ணில் ஒரு தயவு கிடைத்தது. ஒரு படி உயர்த்தினார். அடுத்து மோசமான ஆலோசனை புறப்பட்டது. ஜபத்தில் இறங்கினார். அடுத்தது ராஜா கண்களே அவனுக்கு தயவு கிடைத்தது. செங்கோலை நீட்டினார். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி சொன்னார். இப்படி யூதர் ஜனங்கள் எப்படி பாதிக்கப்படுறது உடனே அங்கே விடுதலை கொடுத்தார். ஆமோனே அங்கே தூக்கு மரத்தில் போட்டார். மொத்தகையை உயர்த்தினார். இப்படி சகல ஸ்திரீகள் இருந்தும் கூட கர்த்தர் யாரை உயர்த்தினார்? சிறுமியாக தனிப்பட்டிருந்த எஸ்தரை மாத்திரம்தான் உயர்த்தினார். சகல ஜாதிகளும் நீ ஆசிரியப்பட்டிருப்பாய் வார்த்தை உங்களுக்கு இப்படிதான் விளங்கும். எல்லாரும் பற்றியும் கர்த்தர் செய்வார்? படிப்படியாக உயர்த்துவார். அதுதான் சகல ஜனங்களிலும். அங்கே சகல ஸ்திரீகளும் இருந்தார்கள். இங்கே யோசேப்புக்கு சகல சகோதரர்களும் இருந்தார்கள். ஆனால் உயர்த்தப்பட்டது யார் தான்? ஒருத்தர் தான், சிறுமைப்பட்டவர் தான். அதுதான் யோசேப்பு.
இங்கே எஸ்தர் எல்லா ஸ்திரீகளும் இருந்தார்கள், அங்கு சிறுமிப்பட்ட ஜனமாய் இருந்தார்கள். எஸ்தர் அவரை தான் கர்த்தர் உயர்த்தினார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் யாரை கர்த்தர் படியேற வைக்கிறாருன்னு புரிஞ்சிருக்கோம், யாரை கர்த்தர் அசெண்டிங் ஆர்டர் கொண்டு போறான்னு புரிஞ்சிருக்கோம், யாரை கர்த்தர் உயர்த்துறாரு புரிஞ்சிருக்கோம். யாரை உயர்த்துறார்? சின்னவனா இருக்கிறவனை, ஹalleluya, லீஸ்ட் பர்சனா இருக்கிறவனை, கடையாந்திர ஊழியர் இருக்கிற நம்மளை, சின்ன ஊழியர் இருக்கிற நம்மளை கர்த்தர் படிப்படியாக இந்த வருஷம் உயர்த்துவார். ஹalleluya, படிப்படியாக உயர்த்துவார். இப்படி நாம் தேங்கி கிடக்க போறது அல்ல, இந்த படி நாம் இருந்து போடுவது அல்ல. அடுத்தபடி கர்த்தர் அகற்றுவார், அடுத்தபடி ஏற செய்வார். கர்த்தர் வைத்திருக்கிற உயரத்துக்கு கொண்டு போவார். ஹalleluya, அந்த 1000 வச்சிருக்கிற அந்த உயரத்துக்கு என்ன செய்வார்? கொண்டு போவார். He will be ascending us to the right height at the right time. Hallelujah. கர்த்தர் நம்மளை சரியான நேரத்துக்கு படியேற வச்சு சரியான உயரத்துக்கு கொண்டு போய் நம்மளை அழகு பார்ப்பார். Hallelujah. சரியான நேரத்தில் கொண்டு வந்து கர்த்தர் செய்வார். தேவனுக்கு சோத்திரம் உண்டாத. ஆகையால இந்த வருஷத்துல எந்த ஒரு காரியத்தையும் நீங்க தேங்கி நிற்கிற ஒரு பக்குவம் வராது. ஃபைனான்ஸ்ல வீக்கா இருக்கீங்களா? அப்படியே இந்த வருஷம் இருந்து கொடுக்கல. கர்த்தர் இந்த ஃபைனான்ஸ்ல ஒரு படி மேல வளர்த்துக் கொள்வார். ஹalleluya. படிப்படியான இந்த வருஷம் கிடையாது. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி ஆவாரியும் படிப்படியா ஏறு வருஷமா கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஹalleluya. ஃபைனான்ஸ் வீக்கா, கர்த்தர் இந்த வருஷம் நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டாஃபிங் ஃபண்டா கொடுத்து ஒரு படியேற செய்வாங்க. அந்த ஃபைனான்ஸ் ஒரு புளிமா இருக்கியாண்டு எதை போட்டாலும் ஒத்துவர மாட்டேங்க, அதை நிரப்பி ஒரு பூர்ணத்தை கொடுப்பாங்க. படிப்பில் ஒரு பகுதி கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஒரு படியை உயர்த்துவாராங்க. வேலையிலே ஒரு படி கர்த்தர் உங்களுக்கு உயர்த்துவாராங்க. அதிகாரத்தில் ஒரு படி கர்த்தர் உயர்த்துவாராங்க. பரிசுத்தத்தில் கர்த்தர் ஒரு படி உயர்த்துவாராங்க. ஹalleluya. விசேஷமாய் சாட்சியிலே ஒரு பகுதி உயர்த்துவாராங்க. உங்க உடல் சோதனைக்கு ஒரு படி உயர்த்துவாராங்க. எல்லாம் இந்த வருஷம் அசட்டிங் தான். ஹalleluya. இந்த வருஷம் அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் செய்வார், உயர்த்துவார், கூட்டுவார். ஹalleluya. 2 பேர் நினைக்காதீங்க, 4 பேர் நினைக்க, 8 பேர் இல்ல. கர்த்தர் என்ன செய்ய போறார்? அசண்டிங் ஆர்டர் இந்த வருஷம் நம்ம வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாள் 1, நீ நாள் 1, நமக்கு இருக்கிற ஆத்துமா இவ்வளவுதான். அந்த கர்த்தர் என்ன செய்வார்? 7 வரிசையில் நம்ம அழைத்து கூப்பிடுறார். அடுத்த படிக்க நம்ம அழைத்து செய்வாராங்க. ஹalleluya. கர்த்தர் ஆத்துமா ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீக்கிரமாய் இங்க வந்து சேர்ப்பாராங்க. இந்த கவுண்டர் இன்னும் என்ன செய்யும்? கூடும். டுவர்ட்ஸ் என்னவா இருக்கும்? கவுண்டர் என்னவா இருக்கும்? அப்படா இருக்கும், ஸ்டெப்பிங் அப்பா இருக்கும், 1000 ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாங்க. சின்னவன் 1000 இங்கே பெறுவான். ஹalleluya. லீஸ்டோட மனுஷன் இங்கே ஸ்டெப்பிங் அப் ஆகி அசெண்டிங் ஆகி நல்ல ஒரு ஹைட்டுக்கு உயர்த்தப்படுவான். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாங்க. யோசேப்பு நீங்க படிப்படியாக ஏற யோசேப்பு மனசு வச்சுக்கோங்க. படியேற வாழ்க்கையை யோசேப்பு ஒரு என்ன செய்யுங்க, ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க. எல்லா காரியத்திலும் யோசேப்பு எந்த இடத்துலையும் செய்யலை, தங்கி விடலை. அந்த குழியில தங்கி தாபரிச்சாரா? இல்ல. இஸ்ரவேல் வீட்டை கடந்து அங்கேயே இருந்தாரா? இல்ல. போத்தி வீட்டு அங்கேயே இருந்து அடிமைத்தனமா இருந்தாரா? அங்கேயும் இல்ல. சிறைச்சாலை இருந்தா அங்கேயும் இருந்தா அங்கேயும் இல்ல. எல்லாம் படிப்படிப்படியா முன்னேறி கடைசி விட்டார். பார்வனுக்கு போய் அரண்மனை போய் ஒரு அதிகாரியா மாறிட்டார். ஹalleluya. படிப்படியா அப்புறம் என்ன செய்ய தெரியுமா? குடும்ப காரியங்கள் யோசேப்பு படிப்படியா. அடுத்தது தன் தம்பிகளை, அதாவது தன் அண்ணன்களை என்ன செய்த, சகோதரர்களை காணும்படியா செய்தார். அதுக்கு மேலாக அவன் வீராக வைத்த தம்பியை பார்க்க முடியாது செய்தார். அடுத்தபடி இன்னொரு படி, பெரிய மேலான படி என்ன தெரியுமா? தன் தாவப்படை காண முடியாது செய்தார். ஹalleluya. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க யோசேப்புக்கு. தன் தேசத்தில் வைத்து அவர் ஆளுகை செய்தார். அந்த அளவுக்கு கர்த்தர் அவரை படிப்படியாக உயர்த்தினார். கர்த்தருக்கு சோத்திரம் இல்லாத இந்த சின்னவனாக இருந்த யோசேப்பு இப்போ அந்த தேசத்துக்கு அதிகாரியாகி தன் குடும்பத்துக்கு முக்கியஸ்தராகி பெரிய பலத்தை சாதியாக காணப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம் இல்லாத இதே அசெண்டிங் லைஃப் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். எப்படி நடக்கணும் அப்படின்னா, எந்த அடிமைத்தனம் இருக்குன்னா உடனே அங்கே தங்கி விட அப்படி கர்த்தர் செய்வார். அந்த அடிமைத்தனத்தை ரிலீஸ் ஆகி ஒரு படி மேலே கொண்டு வருவாங்க. ஏதாவது பாவத்தின் அடிமை இந்த வருஷம் உங்களுக்கு இருந்துச்சு, போன வருஷம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதாக கர்த்தர் செய்வார். ஒரு படியை பரிசுத்த நேரம் நடத்துவாராக. ஹalleluya. எந்த ஒரு பாவத்திலும் கடந்த நாட்களில் நீங்க காணப்பட்டால் அதே தேங்கி கிடந்தால் அதை விடுதலை பெற முடியலையே அப்படின்னு மனஸ்தாபப்பட்டு இருந்தால் கர்த்தர் இந்த வருஷம் அந்த பாவத்திலிருந்து தேங்கி கிடக்கிற அந்த பாவத்திலிருந்து இன்னைக்கு இந்நாட்களிலே இந்த வருஷத்திலே உங்களுக்கு அந்த அதை விடுதலை கொடுத்து ஒருபடி பரிசுத்த நேரம் நடத்துவாராக. இது இந்த வருஷத்தில் நடக்கும். ஹalleluya. எந்த ஃபைனான்ஸோட ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருந்தீங்கன்னாலும் இந்த வருஷம் கர்த்தர் ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டியை ஒருபடி அவங்க மாற்றுவாராங்க. எல்லா காரியங்களும் கர்த்தர் ஒருபடி
இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு படி 2 படியை கத்த சித்தப்பிரகாரம் உங்களுக்கு படியேற செய்வாராங்க. ஹalleluya. எதுலையுமே தேங்கி இருக்க மாட்டீங்க. எல்லாரும் என்ன செய்வீங்க? படியேறி கொண்டு உயரத்துக்கு போய் கொண்டிருப்பீங்க இந்த வருஷம். ஹalleluya. அப்படியே கத்த இந்த வருஷம் செய்து நமக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அதனால படியேற வாழ்க்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை அதுக்காக கத்த வாக்கு நமக்கு கொடுத்துருக்காரு. கத்த சோத்திரம் அசெண்டிங் லைஃப், ஸ்டெப்பிங் ஆஃப் லைஃப் டு தட்ஸ் கத்திர வைத்திருக்க அந்த ஹைட்டுக்கு கத்திர நம்மளே நடத்து வராங்க. அந்த ஹைட் என்ன ஹைட்டு? என்ன ஹைட்டு? அந்த ஹைட்டோட கவுண்டர் பேர் என்ன? நம்பர் என்ன? 1000. ஹalleluya. அப்படி உயரத்தக்க ஸ்டெப்பிங் ஆஃப் லைஃபாக கத்த நம்ம தொடர்ந்து இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதம் தருவாங்க. தேவனுடைய வசனம் சூத்திரம் இல்லாத ரெண்டாவது மல்டிபிள் பண்ண முடியாத கத்த கிருபை செய்வார். மல்டிபிள் என்னது? 1 1000 மாறும். அப்படிதானே? கத்திர சோத்திரம் இல்லாத இங்கே பாருங்க, தாவீது வாழ்க்கையில இந்த சாட்சியை நான் பார்க்கிறேன். 1 சாமுவேல் 13 வாசிங்க. இங்கே சவுலால் தாவீது புறக்கணிக்கப்படுகிறார், அவன் தள்ளப்படுகிறார். அப்போ அவன் தனிமையா அவன் காணப்படுகிறான், ஒரே மனுஷனாக இருக்கிறான். வாசிக்கலாம், வாசிங்க 1 சாமுவேல் 18:13. தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அப்புறம் அவனை அதாவது தேசத்துக்கு வெளியாக மிலிட்ரி மேன் மாதிரி போட்டு அவன் ஓரம் கட்டி தனியாளன்னு செஞ்சான், விட்டுட்டான். யாரை விட்டுட்டான்? தாவீதை சவுல் தனியாள விட்டுட்டான். இப்போ சிறுமைப்பட்ட போல தாவீது காண்கிறார், ஒன்றும் கவலைப்படாது. அவன் மறுபடியும் கத்த என்ன செய்தார்? அவனுக்கு ஒரு ஏற்ற ஃப்ரெண்டை கொடுத்தார். கத்திர சோத்திரம் இல்லாதாக இப்போ 19:1 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 19:1 வாசிங்க. இப்ப பாருங்க, என்னாச்சு தெரியுமா? இவனை கொண்டு போட முடியாது, பையன் ஏமிட்டாரு சவுலு தாவீத. ஆனா என்னாச்சு தாவீதுக்கு இப்போ யோனாத்தான் நினைச்சிட்டாரு +1 ஒரு பெருக்கம், ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டார். யாரை கொல்ல சொன்னாலும் அவங்கள இனமா மாறிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட் புரிஞ்சு நினைக்கிறேன். பெருக்கத்துக்கு அடையாளம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இங்க எத்தனை பேர் தாவீதோட எத்தனை பேர் ஆயிட்டாங்க? யாரு? சவுலுடைய தாவீது கொல்ல சொன்னேன், சவுலுடைய பையனே பெண்ணாக மாறிட்டாரு, ஃப்ரெண்ட் ஆயிட்டார். இப்போ நம்பர் 2 ஆயிட்டார். இப்போ என்ன செய்ய அவரு? மல்டிபிள் ஆயிட்டார். தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாதாக அப்படியே சேர்ந்து பாருங்க. 19 வாசிங்களா? 10 வாசிங்க. இப்போ 19:10. இப்படி சவுலால் புறக்கணிக்கப்பட்டு அவன் சிறுமத்தினத்தில் ஓடிக்கொண்டிருந்தான். கெபில ஓடினா, வனாந்தரத்தில் ஓடினா, எல்லா இடத்துலையும் ஓடினான். ஆனா இப்போ அவன் தனிப்பட்ட முறையில் இப்பதான் ஒரு ஃப்ரெண்ட் அவன் சேர்ந்துருக்கான். ஒரு ஆத்மா கத்தர் கூட வைத்தான் போது கத்தர் என்ன செய்வார? பெருக செய்வார். ஹalleluya. வாசிக்கலாம், அடுத்து வாசிக்கலாம். அடுத்தது 22:32 வாசிங்க. 22:1-2 சாரி 22:1-2. இப்போ கெபிக்கு போயிட்டான். சவுல் துரத்த யோனாத்தான் மட்டும் தான் ஃப்ரெண்டு. அவன் ரொம்ப சிறுமைப்பட்டவனாக இருக்கா, ஒரு ஃப்ரெண்டை சேர்த்துருக்கிறான். இந்த நிலைமை அவன் என்ன செஞ்சான்? துரத்தப்பட்டான்னு கெபிக்கு போய் ஒழிஞ்சுக்கிட்டான். வாசிக்கலாம். எல்லாரும் இப்போ சொந்தக்காரன் தேடி என்ன செஞ்சாங்க? போனார்கள். இப்போ வாசிக்கலாம். நீங்க பாருங்க, ஒடுக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஆட்களா இருக்காங்க? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், அடுத்தது முறுமுறுக்கிறவர்கள் யாவரும். ஹalleluya. இங்க ஒரு பெருக்கம் உண்டாயிட்டு. இதுக்கு ஒரு நம்பர் இருப்பாங்க. எவ்வளவு பெருக்காச்சு நம்பர் தொடர்ந்து வாசிங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு தலைவன் ஆயிட்டான். யாருக்கெல்லாம் தலைவன் ஆயிட்டான்? நல்ல ஒரு பெரிய தளபதிக்கு, நல்ல வில்வர் உள்ளவங்க அப்படி கிடையாது. யாருக்கெல்லாம் தலைவனானா? நெருக்கப்பட்டவர்கள், கடங்காரன், முருகத்தில் என்ன செஞ்சான்? ஒரு தலைவன் ஆயிட்டான். வாசிக்கலாம். அடுத்து 400 பேர் அவரோட இந்த ஹalleluya. இப்போ 1 என்னவா மாறிட்டு, 1 + 1 2 மாறிச்சு. இப்போ 2 என்னவா மாறிட்டு 400 மாறிட்டு பெரிய ஒரு மல்டிபிள் தாவீது வாழ்க்கை உண்டாயிட்டு. ஹalleluya. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக இங்கே 400 பேராக தாவீது கூட இணைக்கப்பட்டார்கள், சேர்க்கப்பட்டார்கள், அவன் மல்டிபிள் ஆக்கப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே நமக்கும் ஒவ்வொரு ஆளாக சேர்த்து கர்த்தர் செய்வார். கூடி சீகத்திலே நெருக்கப்பட்டவர்களாம் வருவாங்க, முருகெல்லாம் வருவாங்க, கடப்பட்டவர்களாம் வருவாங்க,
கர்த்தர் நம்ம சேர்ந்து என்ன செய்வார்? இந்த பெருக்கத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கூலி சீக்கிரம் நமக்கு தருவார். கர்த்தர் சித்தமான இந்த ஆண்டே நமக்கு தருவார். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ மறுபடியும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 5:10 வாசிக்கலாம். 5:10 1 சாமுவேல் 5:10 வாசிங்க. 2 சாமுவேல் 5:10 சாரி 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இப்போ பாருங்க, இந்த 1+1 2 ஆகி 4 ஆகி இப்போ என்னாச்சு? 4 நாள் விருத்தி அடைந்தான். எக்ஸ்பெர்ட் ஆகிட்டே இருந்தான். வாசிங்க. சேனைகளின் தேவனாய கர்த்தர், சேனை தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தரோடு இருந்தார். ஹalleluya. கர்த்தர் ஒரு மனிதன் இருந்தா அவன் என்ன செய்வான்? பெருக்கத்தின் மகிமை காண்பான். ஹalleluya. இந்த வருஷம் கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு இருந்து நம்ம பெருக்கத்தை காண்ப செய்வாராக. வாசிங்க. 2 சாமுவேல் 5:5 வாசிங்க. 2 சாமுவேல் 5:5 யூதாவின் மேல் 7 வருஷம். இப்போ பாருங்க, பெருக்கம் என்ன உண்டாட்டு? இப்போ 4 பேர் ஆச்சு. இப்போ கர்த்தரோடு விருத்தி அடையுமா, கர்த்தர் கொடுத்து விருத்தி அடையுமா ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு பாருங்க, வாசிக்கலாம். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேலும் 7 வருஷமும் 6 மாதமும் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமில் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் சமஸ்கிற இஸ்ரவேல் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 33 வருஷம் ராஜ்யபாரம் பண்ண. 7 வருஷம் யூதாலையும் ஹெப்ரோனிலையும் சமஸ்கிற இஸ்ரவேலிலே எருசலேமில் கிட்டத்தட்ட 33 வருஷம், மொத்தம் 40 வருஷம் என்ன செஞ்சான்? அரசாணம். அந்த தேசம் முழுவதும் அவனுக்கு உண்டாயிற்று. ஹalleluya. பலத்த ஜாதியா மாறினான், விருத்தி அடைந்தான். இப்போ கடைசியா யூதா முழுவதும் அவனை நினைச்சிட்டாங்க கூட. 4 பேர் இருந்தவங்க பெண் விருத்தி அடைஞ்சு இப்போ யூதா முழுவதும் நினைச்சிட்டாங்க கூட சேர்ந்துட்டாங்க. அடுத்து யார் சேர்ந்தா? யூதா சேர்ந்தவங்க யார் சேர்ந்தா? இஸ்ரவேல் ஜனங்க சேர்ந்துட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஒரு சாதாரணமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு சிறுமைப்பட்டவராகிய தாவீது, அவனுக்கு ஒவ்வொருத்தரா கர்த்தர் கூட்டினார், பெருக்கமடைய செய்தார், 4 பேரை சேர்த்தார். அந்த 4 பேர் பல பேர் விருத்தி அடைய செய்தார். யூத தேசத்துக்கு ராஜாவாக்கி மாற்றினார். கடைசி சமஸ்கிற இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கி பெரிய பெருக்கத்தை தாவீது காண்பிலே கிருபை செய்தார். ஹalleluya. நிச்சயமாக கர்த்தர் இந்த வாக்குறுதியை நமக்கு நிறைவேற்றுவாராக. நமக்கு சிறுமைப்பட்டவரா ஒரு சிலராக காணப்படலாம். நிச்சயமாக கர்த்தர் அதுக்குரிய ஆட்களை நம்ம கூட சேர்ப்பார். இன்னும் நெருக்கப்பட்டவர்கள் வரலாம், கடப்பட்டவர்கள் வரலாம். முருகர்கள் நம்ம கூட சேர்ந்து கர்த்தர்களை பலப்படுத்துவாராங்க. இந்த சபையாக ஆசைப்படுறாங்க. பெரிய பலச்ச ஜாதியாக நம்ம மாற்றுவாராங்க சீக்கிரமாக. ஆமென். ஹalleluya. இங்கே ஒரு மல்டிபிள் ஆவறதை பார்க்கிறோம். அதாவது கர்த்தர் காரியத்தை உணர்த்தி கொடுத்தார். எப்படின்னா, ஆண்டவரே, இது ஒரு சில ஆத்மாக்கள் தான் எங்களுக்கு இருக்கிறாங்க, போங்க, இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த ஒழித்து நாங்கள் என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு 2-3 நாள் தேவனை ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் நம்மளுக்கு காண்பிச்சார். ஒரு உதாரணத்துக்கு எப்படின்னா, யாக்கோபு அந்த லாபான அரண்மனை வெளிவரும்போது என்ன செஞ்சான் அப்படின்னு காண்பிச்சார். அவன் இருக்கிற ஆடுகளை பொழியும்படியே செஞ்சான். இந்த பொழிஞ்சுன்னா இப்படி கலர் பொழிஞ்சுனா அவனுக்கு, இந்த மாதிரி கலர் பொழிஞ்சுனா மாமனுக்கு அப்படின்னு பிடிச்சிக்கிட்டான். என்ன செஞ்சான்? இருக்கிற ஆடுகளை வச்சு தான் என்ன செஞ்சான்? அவன் விருத்தி அடைஞ்சான். மாமன்ட்ட சேலஞ்ச் பண்ணான். என்ன பண்ணான்? சரி, இந்த ஆடு குட்டி போச்சுன்னா நான் வச்சுக்கிறேன், இந்த ஆடு குட்டி போச்சு நீ வச்சுக்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணான். கடைசி என்ன செஞ்சான்? அவனுக்குள்ள ஆடுகளை வச்சு தான் கர்த்தரானே பெருக்கத்தை கொண்டு போனார். அப்போ கர்த்தர் எனக்கு யோசித்தார், இப்போ இருக்கிற ஒரு சில ஃபேமிலி, ஒரு சில ஆட்கள், இதை நீ கவனமாக பார், இதை மெய், இதை வைத்து என்ன செய்வேன்? நான் இந்த வருஷத்தை பெருக்கத்தை கொண்டு வேணும் கர்த்தர் சொன்னார். ஹalleluya. யாக்கோபு மாதிரியா வைத்துக்கோ, தாவீத மாதிரியா வைத்துக்கோ, படியேறு. நமக்கு இவ்வளவுதான் ஆத்மாக்கள், இவ்வளவுதான் கண்களை தேங்கி கிடக்காத, எழுதி பிரகாசி. உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன், உன்னை அசண்டிக்கார படியேற வைக்க போகிறேன். சீக்கிரமாய் கவுண்டர் கூட்ட முடியாது செய்ய போகிறேன். ஆத்மா கவுண்டர் மல்டிபிளாக்க போகிறேன், எழுது பிரகாசி என்று சொல்லி உற்சாகப்படுத்தின. ஹalleluya. அப்போ திடமானவன் தான் இந்த வாக்குத்தத்தை எழுத முடிந்தது. ஹalleluya. இந்த வாக்குத்தத்துக்கு ஒரு விளக்கத்தை தேவனுடைய சோதனை. அதனால் கர்த்தர் நமக்கு பெரிய பெருக்கத்தை நாளுக்கு நம்ம தருவார். ஆத்மா பெருக்கம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்ப பெருக்கங்களை கர்த்தர் அனுபவம் செய்வார். இன்னும் நமக்கு நல்ல யோனத்தானுக்கு நல்ல, அதாவது தாவீதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு பெருக்கம் கிடைச்சது. ஒரு பெருக்கமாக ஒரு மனிதன் நல்லா கிடைச்சார். எப்படின்னா, இவன் யாரை கொலை செய்ய போகிறான் தாவீது யோனத்தான் சொல்லுவான். நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சார். அப்போ அது ஒரு ஃப்ரெண்டு அவர் பெருக்கமாக கிடைச்சார். அதுமாதிரி நமக்கு நல்ல ஒரு ஆத்ம நண்பனை கர்த்தர் என்ன செய்வார்? இயேசு நமக்கு நிறைய நண்பர்கள் இந்த வருஷம் கொடுத்து நம்ம இன்னும் அதை செய்வார், பெருக்கத்தை விடுவார். நிறைய தொடர்பு நமக்கு கிடைக்கும்.
இன்னும் பெருக்க உண்டாகும். நிறைய ஆட்களை நம்ம கத்தர் சேர்ப்பார். பெருக்க உண்டாகும். ஃபேமிலி பெருசாகும். இன்னும் ஃபேமிலி அங்கே இங்கே இருக்கிறவங்களும் அவங்களோட பெருசாக்கி பெருக்கத்தை விட்டு கொடுப்பார். இந்த பெருக்கம் நம்முடைய ஆட்கள் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்ப மெம்பர் மட்டுமல்ல, நம்முடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உண்டாகும். நம்முடைய வேலையில் பெருக்கம் உண்டாகும். ஒரு வேலை செய்தவங்க பல வேலை கற்றுக் கொடுப்பா. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஒரு வேலை செய்திருக்கீங்கன்னா கர்த்தர் அதிலே தேங்கி விடாம பல வேலைகளை கர்த்தருக்கு கொடுப்பா. பெருக்கத்தை உண்டு கொள்வார். வேலைகளே தொழில பெருக்கத்தை உண்டு கொள்வார். எப்படி யாக்கோபுக்கு இருக்கிற ஆடுகளை ஆசீர்வதித்து பெரிய பெருக்கத்தை கொடுத்து ஆடுகளை கொடுத்து அவன் பெருத்தி நிறுத்தி அப்படியே கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு இருக்கிற வேலையை வைத்து கர்த்தர் பெருக்கத்தை உண்டுபடி பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அவன் பொருளாதாரத்தை விருத்தி அடை செய்வாராக. ஹல்லேலூயா. இப்படி ஃபினான்ஷியல் ஒரு பெருக்கம் உண்டாகும். குடும்பத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகும். ஊழியத்தில் பெருக்கம் உண்டாகும். நண்பர்கள் வகையில் பெருக்கம் உண்டாகும். படிப்பில் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பெருக்கம் உண்டாகும். ஒரு நாலேஜ் மல்டிபிள் நாலேஜ் நமக்கு கொடுப்பார். சகல ஞானத்தில் பெருக்கத்தை நமக்கு கொடுப்பார். விசேஷமாக ஆவிக்கிற வாழ்க்கையில் பெருக்கத்தை நமக்கு கொடுப்பார். நிறைய தரிசனங்களை கர்த்தர் தருவார். நிறைய விளக்கங்களை தருவார். இப்படி எல்லா காரியங்களும் கர்த்தர் நமக்கு எடுத்து வந்த வருஷம் நமக்கு ஒரு மல்டிபிளாக்கி ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்து இந்த வருஷம் நம்ம ஆசைப்பாங்க. ஹல்லேலூயா. அதனாலே இந்த வாக்குத்தை நமக்கு ரெண்டு காரியத்தை நடந்தது போல சொல்லி பார்த்தோம். ஒன்று, நம்ம வாழ்க்கையிலே படியேற வைக்குது. அதே இடத்துல தேங்கி விடாபடிக்கு படியேற வைக்குது. படியேற வைத்து என்ன உண்டாக்குது? அந்த உயர வரவழைத்து அந்த ஹைட்டு வரவழைத்து பெருக்கத்தை உண்டாக்குது. ஒரு 1000 ஆகிய பெருக்கத்தை உண்டாகுது. இதை நம்ம பார்க்கிறோம். அது யோசேப்பும் சாட்சியாக இருந்தார்கள். தாவீதும் சாட்சியாக இருந்தார்கள். ஏறுகிற வாழ்க்கையை அசெண்டிங் லைஃபுக்கு படியேற வாழ்க்கையை யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீதை மல்டிபிள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபையும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதை நாம் இங்கே பைபிள் இருக்குது சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சோத்திரம் இல்லாத ஐயா தொடர்ந்து வருஷம் நம்மளை படியேற வைத்து நல்ல வாழ்க்கையில் நம்ம எல்லா காரியங்களையும் பெருக்கத்தை உண்டாக்குவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது காரியம் கர்த்தருடைய சோத்திரம் உண்டாதாக ஸ்ட்ரென்தன் பண்ண வைப்பார். ஸ்ட்ரென்தனா என்ன நினைக்கிறீங்க? அதை வாசிங்க. அந்த வாக்கு 2வது பகுதி வாசிங்க. சின்னவன் 1000 சிறுவன் பலத்த ஜாதிமாவான். இங்கே இந்த இடத்துல பலத்த ஜாதின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ நிறைய ஆட்கள் இங்கே வரப்போறான்னு சொல்லி அர்த்தம். பலத்த ஜாதியாகனு சொல்லி அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் நிறைய பேர் அங்கே சேர்க்கப்பட போகிறான்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை இன்னும் நிறைய பேர் நம்ம கூட சேர்க்கப்பட என்ன அர்த்தம்? ஐக்கியப்பட போறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சின்ன ஆளா இருக்கலாம், ஒரு சில பேரா இருக்கலாம். ஆனா நிறைய பேர் இங்கே சேர்க்க செய்றாங்க, காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சிறுவத்தில் கர்த்தரை செய்ய நினைத்து கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையிலே நம்ம பலத்த ஜாதி ஆகும்படியாய் ஆங்காங்கே கர்த்தரால் தெரிந்த ஆட்கள் இங்கே சேர்க்கப்படுவார்கள். இந்த வருஷத்துலையுமே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11 25-26. பாருங்க, இங்க ஒரு பலத்த ஒரு ஆளு, தேவன் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆளு பலத்த ஜாதியாகிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் பவுல். இவர் அந்தியோகாவிலே அதாவது தரிசனே இயேசுவினால தரிசனம் பெற்று அழைப்பை கொடுத்து அரபியாவுக்கு போய் அங்கே இயேசுவின் காரியங்களை கற்றுக்கொண்டு அந்தியாவுக்கு வந்து என்ன செய்கிறார்? ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். இவர் யார் பார்க்குறாரு? ஃபஸ்ட்டு ஒரு ஆள் செய்கிறார். யார்? பர்னபா. பவுலோட இணைக்கப்பட்டு கை கொடுக்குறார். என்னையா நீனும் அழைக்கப்பட்டு இதே ஊழியத்தை செய்கிறாமிய வா அப்படின்னு என்ன செய்கிறார்? ஃபஸ்ட்டு அழைக்கப்படுறார். இப்படிதான் நமக்கு சில என்ன செய்ய தெரியுமா? ஒரு ஆள் நம்ம கூட என்ன செய்வாங்க? சரியான ஆள் இணைக்கப்படும். அது இந்த வருஷம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக நடக்கும். ஒரு சரியான ஃபேமிலி, ஒரு சரியான ஊழியக்காரர்கள் இணைக்கப்பட்டு ஒரு பலத்த ஜாதிக்கு கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு இந்த சபைக்கு உதவி செய்வாராங்க. ஆமென். சோத்திரம். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. அப்போ இங்கே வந்து யார் இணைக்கப்படுறாரு? பர்னபா இணைக்கப்படுறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாக. இப்போ கலாத்தியர் 2:9 வாசிங்க. இங்கே பேதுரு யாக்கோபு இங்கே சவுல் பரமோட இணைக்கப்படுறது கை கொடுக்கறதை பார்க்கலாம். அடுத்த ஒரு பலம் வருகிறார் அப்போஸ்தலர் பவுல். வாசிக்கலாம். கலாத்தியர் 2:9. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது மூன்றாம் எனப்பட்ட யாக்கோபு கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கும் கேபாவும் யோவானும் விருத்தசேதனம் உள்ளவருக்கு புரஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக
எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து கர்த்தரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாற்றி. இப்போ பர்னபாவோட யார் சேர்ந்திருக்கா? பவுலோட பர்னபா சேர்ந்திருக்கா. 1+1 ஆயிட்டு அப்படிதானே? 1+1 இப்போ பலத்துக்குள்ள இருக்காரு. இந்த பலத்தோட சேர்ந்து இன்னும் கேபாவும் யோவானும் யாக்கோபு என்ன செய்றாங்க? இப்போ நீ புறஜாதியர்களுக்கு அப்போஸ்தலர் இல்லை, நான் வந்து வித்தேசர்களுக்கு அப்போஸ்தலர், வாங்க நம்ம என்ன செய்யலாம்? இனிமேலே சேர்ந்துக்கலாம். ஹalleluya. கர்த்தரால் அழைப்பு பெற்றவர்கள் நம்ம ஊழியத்தில் இணைவார்கள். ஹalleluya. இதான் இங்க பார்க்குறோம். இப்போ எத்தனை பேர் மாறிட்டாங்க? 2+3 5. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஸ்ட்ரென்த் என்ன ஆயிடுச்சு? ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, பலம் ஆயிடுச்சு. கர்த்தர் சோதரம் இல்லாத அப்போஸ்தலர் ஊழியம், அப்போஸ்தலர் பவுல் ஊழியம் இப்படிதான் ஸ்ட்ராங் ஆச்சான். ஒவ்வொருத்தரா என்ன செஞ்சாங்கள சேர்த்து கொண்டே கர்த்தர் வந்தார். ஹalleluya. வாசிக்கலாம். அடுத்தது அதே அப்போஸ்தலர் 13:43 வாசிக்கலாம். 13:43 கொஞ்சம் வேகமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 13:43. ஜெபமாலயத்தில் கூடின சபை கரைந்து போன பின்பு யூதரில் யூத வாக்குகள் அமைந்த. இப்போ யூதர், அதாவது யூதர் ஆலயத்தில் போய் அப்போஸ்தலர் பவுல் பிரசங்கிக்கிறார். பிரசங்கி ஒரு கும்பல் அப்படி போயிடுச்சு. நியாயப்பிரமாணம்னா விசுவாசத்தில் வாங்க, நீதிமாக்கப்படும் சொல்லி பிரசங்கிக்கிறார். சில கும்பல் அப்படி போயிட்டு, ஆனாலும் அந்த ஆலய பிரசங்கம் முடிஞ்ச உடனே அமைந்த பக்தி உள்ள அநேகர் பவுலின் பரவாயும் இங்கேயும் ஒரு கும்பல் என்ன செய்யப்பட்டது? அப்போஸ்தலர் பர்னபாவோட என்ன செய்யப்பட்டது? சேர்க்கப்பட இன்னும் பலம் கூடிக்கொண்டே இருக்குது. ஹalleluya. இங்க பக்தி உள்ள கர்த்தர் செஞ்சார், சபையிலே சேர்த்தார். ஹalleluya. பாருங்க, இப்போ பரம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பர்னபா சேர்ந்தார், அடுத்தது அப்போஸ்தலர் பவுல் பர்னபா சேர்ந்தார், அப்போ கேபாவும் யோவானும் யாக்கோபு சேர்ந்தார்கள். இங்க பக்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? கூட சேர்ந்தாங்க. இப்போ பாருங்க, அப்போலாவும் அவரோட ஆட்களும் இங்கே அவரும் பவுலோட இணைந்து கொண்டார். வாசிக்கலாம். 19:7 19:1 கூட வாசிங்க. அப்போஸ்தலர் 19 அவர் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தார். அங்கே சில சீஷரை கண்டு இங்க அப்போலோங்கிறவன் நல்ல வேத பாதகர், நல்ல வேத கற்றறிந்தவன். அவன் யோவான் பிராசல ஊழியம் செய்து கொண்டிருந்தான். அவன் அப்போஸ்தலர் பவுலை பார்த்த உடனே அப்போலோ அவங்களை செய்த போய் இணைந்து கொண்டான். 7ஆம் வசனம் வாசிங்க. 7. அந்த மனுஷன் எல்லாரும் 12 பேராய் இருந்தார்கள். ஹalleluya. எத்தனை பேர் சேர்ந்துட்டாங்க? இப்போ அப்போலாவும் அவங்களோட சேர்ந்த ஆட்கள் எத்தனை பேர் சேர்ந்தாங்க? 12. இப்போ பலம் எப்படி இருக்கு? அப்போஸ்தலர் பவுலுக்கு எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹalleluya. அப்போ பவுலோட பர்னபா இணைந்தார். பர்னபாவோட 3 பேர் யோவான், கேபா மற்றும் யாக்கோபு இணைந்தார்கள். பக்தியுள்ள சிலர் இணைந்தார்கள். இங்க அப்போலோ மற்றும் 12 பேர் இணைந்தார்கள். ஹalleluya. இப்போ அப்போஸ்தலர் ஊழியம் பெண்ணாயிட்டு பலப்பட்டு பெருகிட்டு. ஹalleluya. அப்படி பெரிய கொண்டே போச்சு. தேவனுடைய சோத்திரம் உண்டாக. நிச்சயமா கர்த்தர் இந்த ஊழியத்தை பெருக்கப்படுவாங்க. ஓத்ரா கர்த்தர் சேர்ப்பார். அங்கங்கே இண்டிபெண்டன்ட் ஊழியர்களை கர்த்தர் நம்மளை இணைத்து கொடுப்பார். அங்கங்கே ஊழியத்தை செய்ய முடியாத நிலையில் உள்ளவர்கள் கர்த்தர் இந்த சபையோடு இணைப்பார். இந்த வருஷமே நாங்கள் ஊழியத்துக்கு சப்போர்ட் ஆட்கள், துணை வேண்டுகிற ஆட்களை கர்த்தர் செய்வார். இந்த சபையோடு இணைப்பாராங்க. அந்த சோத்திரம் உண்டாதாக. அப்படியே இந்த சபையுடைய இந்த ஊழியத்தை கர்த்தர் செய்வார், பலப்படுத்துவார். ஹalleluya. இந்த சின்ன ஊழியம் 1000 மல்டிபிளாகப்பட்டு படியேறி மல்டிபிளாக, அதாவது சின்ன ஊழியம் இன்னும் இந்த வருஷத்தில் படியேறப்பட்டு பெருக்கமாகி அனைவரும் இணைக்கப்பட்டு என்னவா மாறுவார்கள்? பலத்த ஜாதியாக ஊழியம் மாறும். ஹalleluya. சோத்திரம் உண்டாதாக. எப்படி படிப்படியாக பெருக்கம் உண்டாகி ஒரு பலத்த ஜாதியானது இங்கே அப்போஸ்தலர் பவுல் மாதிரி ஊழியத்தை பார்க்கிறோம். அப்படியே தேவன் இந்த வருஷம் அநேகர் தனித்தனியாக இண்டிபெண்டன்ட் ஊழியர்களை பஞ்சா நம்ம சபையில் இணைப்பாராங்க. அந்த ஊழியம் விருத்தி அடை செய்வாராங்க, மல்டிபிளாக செய்வாராக, விசேஷமாக ஸ்ட்ரென்தன் பண்ண செய்வாராக. ஹalleluya. கர்த்தர் இப்படியா நம்ம சிறுமத்தை நினைத்து நம்மளை ஆசைப்படுறாங்க. தேவனுடைய சோத்திரம் உண்டாக. ஆகையினால் இந்த ஊழியம் படிப்படியாக ஊராட்களாக இன்னும் தொடர்ந்து சேர்க்கப்பட்டு அப்போஸ்தலர் மாதிரியை பார்த்தோம். படிப்படியாக ஊழியரில் சேர்த்தார். உடனே ஒரே நாள் நடந்ததா? அதான் கேட்குறதா நான் சொல்கிற கேள்வி. அப்போஸ்தலர் பரம ஒரே நாள் நடந்ததா? கேபாவும் யோவானும் எஸ்லமே இணைந்து கொண்ட ஒரே நாள் நடந்ததா? இந்த 12 பேர் ஒரே நாள் நடந்ததா?
விசேஷமா பக்தர்களோட என்ன செஞ்சாங்களா? இல்லை, ஊழியர் செய்து கொண்டிருக்கும் போதே என்ன செஞ்சாங்க? அப்பப்போ இணைஞ்சிட்டாங்க. நம்ம ஊழியத்தை நீங்கள் அநேகர் பார்க்குறாங்க. ஒரு நாள் இந்த ஆட்களோட இணையம்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளோட சிறுமியத்தை பார்த்து நாம் பலப்பட முடியாது அந்த ஆட்கள் நம்ம கூட ஐக்கியப்பட முடியாது செய்து இந்த ஊழியத்தை பலப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் இந்த 2000 ஆண்டுகளில் இந்த ஊழியம் பலப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இந்த காரியங்களை புரிந்து கொண்டு கர்த்தர் நம்ம இந்த வருஷம் ஒரு ஏறுபடியாக வருஷமாக நம்ம வைத்து ஒரு பெருக்குகிற வருஷமாய் நமக்கு, அதாவது பெருக்க உண்டாத வருஷமாய் கர்த்தர் நம்ம காண்பித்து விசேஷமாக ஒரு பலம் உண்டாக்கத ஒரு பலத்த ஜாதியாக நமக்கு மாற செய்வார்ங்கிறது கர்த்தர் நம்ம நாட்களே வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்படி இந்த 2000 ஆண்டில் கர்த்தர் நம்ம ஆசைப்படுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஆசைத்து சொன்ன வார்த்தை என்னன்னு நான் தொடர்ந்து வாசிங்க. ஏசாயா 60 இந்த வசனம் வெளிப்படுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொன்னது, இப்படி நான் உன்னை என்ன செய்வேன்? ஏறுபடியாக படியேற வைத்து ஒரு பெருக்கத்தை உண்டாக்கி பலத்த ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த சிறுமைப்பட்டிருந்து மாற்றி ஒரு பலத்த ஜாதியாக மாற்றுவேன். எழுதி பிரகாசி என்று சொல்லி சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தா. அது இப்போ வேகமாக வாசிப்போமாக. இப்போ வாசிக்கலாம். ஏசாயா 60 14 ஒரு சில வசனம் வாசிக்கலாம். உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேல் பரிசுத்த சீயோன் என்றும் சொல்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சிறியவனை படியேற செய்யும் போது, பெருக்கத்தை உண்டாக்கும் போது, பலத்தை ஆகும் போது இதெல்லாம் என்ன செய்ய கொஞ்சமா பலத்தை ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா என்ன செய்யும்? இது நடக்கும். எதிரான பிள்ளைகள் நம்மிடத்தில் நம்மளை அசட்ட பிள்ளைகளே நம்ம கூட இது கர்த்தருடைய நகரம், இது பரிசுத்த சீயோன் என்று சொல்லுடைய சாட்சியம் வைப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவன் கடந்து நடவாமல் இருந்தாய். அதாவது பாருங்க, நீ நெகிழப்பட்டும் அதாவது கைவிடப்பட்டதும் ஒருவரும், எனக்கு வசனம் சிரிப்பு வந்துச்சு அப்படின்னா இந்த நிலைமை அப்படியே போட்டு யாருக்கும் வரமாட்டேறான் அப்படின்ற மாதிரி இல்லை. யாராலும் நினைச்சிட்டோம் நெகிழப்பட்டதாக யாரும் இங்கே போகக்கூடாது, கைவிடப்பட்டதும் இங்கே நெகிழப்படாது, இவங்க போகக்கூடாது என்று சொல்லி ஒருவரும் கடந்து நடவாது இருந்தாய். ஒரு காலத்தில் இருந்தாய். ஆனால் இதிலே ஒன்று என்ன செய்ய போறதில்ல? தேக்கி வைக்க போறதில்லை. இதிலே ஒன்று என்ன செய்ய போறதில்லை? அப்படியே விட்டுவிட போறதில்லை. இந்த சிறுமத்தை அப்படியே ஒன்று தேக்கி வைக்க போறதில்லை. ஒருவரும் கடந்து நடவாது இருந்தாய். ஒருவரும் கடந்து நடவாது இருந்ததுமா இருந்தாய். இப்படி நல்ல என்ன செய்ய போற ஒன்று நான் தேக்கி வைக்க போறதில்லை. இதில் ஒன்று என்ன செய்வேன்? படிய வைப்பேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நித்திய மாட்சிமைக்காகவும் தலைமையாகவும் மகிழ்ச்சியாக வைப்பேன். ஹல்லேலூயா. நீங்க வரமாட்டேன்னு சொல்லலாம், வரக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் செய்வார். மகிமை கொடுத்த இந்த இடத்துல வெற்றி சிறக்க பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ன செய்வார்? ஆசை வைப்பாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வார். ஹல்லேலூயா. இந்த காரியம் செய்யும் போது யாக்கோபு வல்லவர் மீட்பர் என்று அறிந்து கொள்வாய். கர்த்தராகிய நான் இரட்சகர் என்று சொல்லி அறிந்து கொள்வாய். அடுத்த வசனம் வாசிங்க. பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் சமாதானம் உள்ளவரும் தேவனுடைய பசங்க சோத்திரம் உண்டாத, கர்த்தர் பசங்க சோத்திரம் உண்டாத. இப்படியா கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்து ஆசை வைக்க சொல்லி எனக்கு வெளிப்படுத்தினாங்க. கர்த்தர் சோத்திரம் செலுத்துகிறேன். ஒருவரும் வராபடிக்கு ஒருவரும் கடந்து நடவாதுமா இருந்தால் என்ற ஒரு காரியம் இருந்தால் கூட கர்த்தர் அந்த படியிலே நம்ம என்ன செய்வார்? தேக்கி வைக்காமல் அடுத்தபடி ஏறிச்ச கர்த்தர் செய்வார், கிருபை செய்வார். அடுத்தபடி ஏறி அந்த கவுண்ட் கூடும்படியாக நம்மளை பெருக்கம் பண்ண செய்வார். அப்புறம் அநேகருக்கு அந்த என்ன செய்வார்? பலத்த ஜாலியாக பலப்பட முடியாது கர்த்தர் செய்வார். கர்த்தர் அப்படியே 2020 ஆண்டிலே நாம் பலப்பட முடியாது கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 2024 ஆண்டிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளோட ஒவ்வொரு காரியத்திலும் இந்த ஊழியத்தில் மாத்திரமல்ல, நம்மளோட பர்சனல் லைஃப்பில், நம்மளோட ஆவிக்குரிய லைஃப்பில், நம்மளோட ஃபினான்ஷியல் காரியத்தில், நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில்
எல்லாம் படிப்படியாக கர்த்தர் உயர்த்தி நல்ல பெருக்கத்தை கொடுத்து விசேஷமாக பலத்த ஜாதியாகத்தக்கதாக ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி கர்த்தர் 2024 நமக்கு ஆசைப்படுறார். கர்த்தர் நமது வார்த்தையில் ஆசைப்படுறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நாம அப்படி வாக்குத்தத்தத்தை